Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. So இன்னைக்கு வந்து எங்கள் ட்ரிப்போட 5th டேன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் இங்கே கேங்டாக்ல ஃபர்ஸ்ட் டே சைட் சீயிங் தான் போக போகிறோம். ஸோ இங்கே கேங்டாக்ல என்னென்ன மாதிரி பிளேசஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. எப்படி குளிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து எங்களுக்கு ஹோட்டலுக்குள்ளே பெருசாக குளிர் தெரியல. ஆனால் வந்து சில்னஸ் இருக்குது, வெளியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் இருக்குங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் வெறும் இந்த மாதிரி நார்மல் ஸ்வெட்டர் போட்டுனாலே போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெளில தான் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு இது சுற்றி பார்க்குற இடங்களில் குளிர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கேங்டாக் லோக்கல் சைட் சீயிங் தான் பார்ப்போம். அந்த லோக்கல் சைட் சீயிங் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆன்லைன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கெங்கே போகிறோம் சைட் சீயிங் பிளேசஸ் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே வாங்க நான் உங்களை காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ்ன்றது வெளில வந்தோடனே சில்லு காற்று இருக்குங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே சில்னஸ் இல்லை நம்ம சொல்ல முடியாது, வெளில வந்து இருக்குது. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக எங்களோட நாங்கள் தங்கிக்கிற ஹோட்டல் இது. இப்போ நாங்கள் தங்கிக்கிற ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரூம்ஸ் எல்லாம் ஓகே, பட் மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது, சர்வீஸ் எதுவுமே சுத்தமாக சரி கிடையாது. அது அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. மற்றபடி ஓகேங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து அவங்க நல்லா தான் இது ஆக்சுவலாக க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எது கேட்டாலுமே அது அவங்க ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வராங்க. அது ஒன்று தான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது. நான் வந்து இங்கே தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு க்ளீன் ரூம் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு சர்வீஸ்லாம் பெருசாக ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தங்கிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஹோட்டலே சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நான் தங்கிட்டு நான் வெளில தான் சாப்பிட்றது எல்லாமே நான் வெளில தான் பண்ணுவேன். அதனால் அப்படின்னா இது ஓகே. பிகாஸ் தங்குற ரூம்லாம் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் நமக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ அது ஓகே. பட் இதே வந்து நீங்கள் இங்கே சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓவரால் நான் போக காமிக்கிறேன். நீங்கள் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் கேங்டாக்ல பண்ணாதீங்க. பிகாஸ் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படி நம்ம சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதா தான் டார்ஜிலிங்கில் பண்ணிடுங்க. அதே மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு இங்கே லோக்கலில் பார்த்தா யோசிச்சேன். அப்புறம் தான் நானும் யோசித்தேன், லோக்கலுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது தான் கடைசியில் பார்த்தா இவர் இல்லை இன்றைக்கி வந்து நான் சங்குலே கண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்லா பாஸ், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்த ஜெர்க்கினா அப்படியே ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஏய் நான் செத்துருவேன்டா. நாங்கள் என்ன நினச்சோம், சரி லோக்கல் சைட் சீயிங் தான், அதனால் இது ஒரு ஜாக்கெட்டே போதும்னு நினச்சோம். பிகாஸ் நாட்லா பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட 1-2 கிட்ட போயிட்டு இருக்கு. அது நைட்லலாம் மைனஸில் போதான். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அங்கே இந்த மாதிரி வெறும் நார்மல் ஸ்வெட்டர்லாம் செட் ஆகாது. அங்கே வந்து கம்பல்சரி ஜெர்க்கின் கண்டிப்பாக தேவை. ஸோ பார்க்கலாம், அங்கே எங்கேயாவது போகிற வேலை ரெண்டெல்லாம் வாங்கினா தான் உண்டு. கடைசியில் பார்த்தீங்களா கொண்டு வந்து கடைசியில் ரூமில் வச்சுட்டு வந்த மாதிரி ஆகி போச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்கள் இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க, நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை. ஓகேங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு போக காமிக்கிறேன். நாட்லா பாஸ் போகிறதுக்கான பர்மிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பர்மிட் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களால் நாட்லா பாஸ் போகவே முடியுங்க. ஸோ பிகாஸ் வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியான்றதுனால கம்பல்சரி பர்மிட் கண்டிப்பாக தேவை. ஸோ பர்மிட் இல்லாமல் உங்களை அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஒன்று உங்களோட டிஎல் இல்லைனா ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ பட் எனக்கு ஆதார் அண்ட் இது வந்து நாட் இதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆதார் கரெக்டாக தான். ஸோ ஆதார் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களோட டிஎல் தான் அமிச்சோம். ஸோ இந்த மாதிரி பர்மிட் வந்து அவங்க வாங்கி வச்சுட்டாங்க.
ஸோ நீங்களுமே வந்து இந்த நாட்லா பாஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த பர்மிட் வாங்கிட்டு போங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு பேக்கேஜாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொன்னாலே பர்மிட் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லைனா இண்டிவிஜுவலாக வரீங்க அப்படின்னா டாக்ஸி உங்ககிட்ட முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கான நீங்கள் உங்களோட ஏன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. அண்ட் உங்களோட ப்ரூஃப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டர் ஐடி ஆர் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க அந்த பர்மிட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அதுக்கு 1 day பிஃபோர் நீங்கள் வாங்கி ஆகணுங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்க, பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க வியூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே உங்களோட பர்மிட்டை வந்து காமிச்சிட்டு நீங்கள் வந்து போகலாம். ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணாதீங்க அங்கே போகிறதுக்கு. பிகாஸ் அது ரொம்பவே ஹை ஆல்டிடியூடுன்றதுனால. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கான ப்ரிகாஷன் இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே விற்கிறாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு வரீங்கன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். பட் நாட்லா பாஸில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஹை பீக்குன்றதுனால அவங்க வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆக்சிஜன் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை சஃபகேஷனாக இருந்தது அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்லா பாஸ் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதான் சொல்லுவேன். பிகாஸ் அது வந்து 14,000 feet above sea level. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ ஹைட்டுன்றதுனால மேக்ஸிமம் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் செக்யூரிட்டி ஏரியான்றது மாதிரி தான் இருந்தது. இது ஸோ இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்குது. பிகாஸ் அதுவே வந்து நாட்லா பாஸ் என்னன்னு சொல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போனவங்களுக்கு. பட் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த நாட்லா பாஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒன்று ஹையஸ்ட் பீக். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா சைனா பார்டர். ஸோ அதனால் வந்து அந்த ரீசனாக தான் அது சென்சிட்டிவான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இது பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து நேபாள் உள்ளே போயிருக்கோம். பட் இது வந்து உள்ளே போக முடியாதுங்க. ஜஸ்ட் அந்த பார்டரை நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம அந்த பார்டரை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வர வேண்டியதுதான். இங்கே வந்து என்ட்ரி கிடையாது. இங்கே வந்து பாஸ்போர்ட் அண்ட் விசா இல்லாமல் சைனாக்குள்ளே போக முடியாது. ஸோ ஓகேங்க, எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். வியூலாம் சூப்பராக இருக்குங்க இங்கே. ஸோ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுதுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே கஞ்சன்ஜங்கா ஹில்லு. ஸோ இப்போ நாங்கள் நாட்லா பாஸ் போகிற வழி தான் இருக்கோம். ஸோ நான் அங்கங்கே தான் வீடியோ எடுப்பேன். இப்போ ஃபுல்லாக வீடியோ எடுக்க போனால் செம்மையாக இருக்குங்க வேலி. ஆனால் அங்கங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாம்ஷாங் லேக். இதை வந்து சங்கு லேக் அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து இங்கே ஃபுல் விண்டரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லேக்குமே உங்களுக்கு ஹையஸ்ட் பீக்கில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 14,000 feet above sea லெவலில் தான் இந்த லேக் ஆக்சுவலாக லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்கில் இருக்கக்கூடிய லேக்கில் இதுவுமே ஒன்று நம்ம சொல்லலாம். சைடில் பாருங்களேன், ஏகப்பட்ட யாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் யாக் ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதுனால சரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த யாக் வீடியோ மட்டும் நான் எடுத்தேன். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நேராக நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு இப்போ போக வேண்டியது தான். போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பர் வியூலேருந்து இந்த லேக் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏறிட்டு உங்களுக்கு இந்த லேக் அப்பர் வியூலேருந்து காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க வியூ. ஆக்சுவலாக நான் மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே எங்கே கேமரா அலோடு எங்கே இல்லைன்னு தெரியாது. அதனால் நான் மொபைல்லேயே எடுக்கணும்னு சொல்லிட்டு மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக.
நாட்லா பாஸ்க்குள்ளே முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா வண்டி. ஸோ இந்த மாதிரி வண்டி தான் போகுமா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நாங்கள் வந்து நாட்லா பாஸுக்கு தான் போக போகிறோம். இங்கேயே நான் தேர்வாயிட்டேன். இருந்தாலும் இந்த ஒரு ஸ்வெட்டர் போதுமா இல்லைன்னா நம்ம வாங்கிக்கணுமான்றதை அங்கே போய் பார்க்கணும் நான். ஸோ இவருக்கு கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். ஸோ நான் எனக்கு என்னன்றதை பார்த்துக்கணும். அங்கே வந்து சிங்கிள் டிஜிட்டில் போகுதாங்க. ஸோ நான் மைக் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மைக்கை மறந்துட்டேங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கேருந்து நாட்லா பாஸ்க்கு வேறு வண்டியில் போகணுமா. அதனால் வந்து மைக்கை மறந்து தொலைச்சிட்டேன். நான் மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ் ஓரளவுக்கு குழுவாக தான் கேட்கும். அது உடனே கேட்கலாம், இங்கே மைக் போயிடுது. இதுக்கான மொபைலுக்கான அந்த கனெக்டரை வந்து மறந்துட்டேன். அதனால் இப்போ மைக்கில் ரெக்கார்ட் ஆகலை, நார்மலாக தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் வியூஸாக நான் உங்களுக்கு காமிக்க முடியுமோ அதை காமிக்கிறேன். அதே மாதிரி ஷேக்கினஸ் கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கிம்பிள் இல்லாமல் கையில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் அப்பா மாதிரி என்னை பின்னாடி உட்கார சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் ஃப்ரண்ட்டில் வியூ காமிக்க முடியாது. சைடில் தான் நல்ல வியூ இருந்ததுன்னா உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஹைட்டில் போயிட்டுருக்கோங்க. சொல்ல போனால் வந்து நாட்லா பாஸ் போறீங்க அப்படின்னா வெட்டர் ட்ரெஸ் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா எல்லா டைம்லையுமே அங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பீக் அப்படின்றதுனால குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டு வர்றது பெஸ்ட்டுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பக்கம் அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து சைனா. ஸோ இந்த பக்கம் வந்து இந்தியா. ஆக்சுவலாக உங்களுக்கு நாத்லா பாஸோட ஓப்பனிங் டைம் 10 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் தான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போகிறவங்க போயிட்டு வந்துடணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை 2 o'clock மேலே போனீங்க அப்படின்னா நாத்லா பாஸ் வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களால் பெரிய வெஹிக்கல்ஸில் மட்டும்தான் போக முடியும். கன்ஃபார்மாக செமையாக சில்லுன்னு காற்று அடிக்குது. அந்த பக்கம் ஆக்சுவலாக வீடியோகிராஃபி எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கீழே போயிட்டு ஓரளவு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பேக்கேஜில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் இன்க்ளூடே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் நிறைய பேர் சொல்லி அப்புறமா இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்க்ளூட் பண்ணாங்க இந்த இடத்த. ஸோ இது வந்து பயங்கர செக்யூரிட்டி ஏரியா. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் பார்த்து வீடியோ எடுங்க. ஸோ ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் பார்த்து வீடியோ எடுங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியான்றதுனால. என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் செகண்டு பார்டரை பார்க்குறது. பட் கூடிய சீக்கிரம் சைனா பார்டர்கிட்ட வந்துட்டோம்ல, கூடிய சீக்கிரம் சைனாக்குள்ளே போய் சுற்றி பார்ப்போங்க கன்ஃபார்மாக. சமைச்சின்னு இருக்குங்க. க்ளவுஸ் போட்டுக்காமல் இருக்க முடியல. இருங்க, நான் க்ளவுஸ் போட்டுன்றேன். உங்களுக்கு கீழே போயிட்டு அந்த நாட்லா பாஸ் போர்டை காமிச்சிட்டு அப்படியே ஓரளவு இந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக சொல்லப்பான இடம் இங்கேருந்து காமிக்க கீழே தெரியுது பார்த்தீங்களா. அதான் இருங்க நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாட்லா பாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே ப்ரோஹிபிட் தான் போட்டிருக்காங்க. பட் நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறாங்க. அதனால தான் நானும் எடுத்தேன். ஸோ பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செக்யூர்டாக அவங்களோட எதுவுமே ஸ்பாயில் பண்ணாமல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் அது மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. ஆக்சுவலாக இங்கேயே இருக்கலாம், ஆனால் குளிர் எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. இங்கே இருக்கு சிங்கிள் டிஜிட் தான் இங்கே ஆக்சுவலாக. அதுவே சத்தியமாக செம்ம குளிராக இருக்குங்க. ஸோ அதனால் இதோட நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போக வேண்டியதான். மாதிரி இங்கே அந்த பெரிய வண்டி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த பெரிய வண்டியில் மட்டும்தான் உங்களால் நாட்லா பாஸ் வர முடியும். ஸோ இந்த சின்ன வண்டியெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸி இந்த மாதிரி பெரிய டாக்ஸியாக இருந்ததுன்னா ஓகே. சின்ன டாக்ஸியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் ஜீப்பு மாதிரி இருக்கும், நீங்கள் அதில் வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஜனவரி பிப்ரவரி டைமில் இங்கே வந்தீங்க அப்படின்னா வித் ஸ்னோவோட பார்க்க முடியுங்க. ஸோ இந்த வியூவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த டைம் வந்தீங்கன்னா வித் ஸ்னோவோட பார்க்க முடியும். இல்லை டிசம்பர் பீக் வின்டர் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போதே நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நாட்லா பாஸ்க்கு வர்றதா தான் கொஞ்சம் எர்லியாக வந்துருங்க. பிகாஸ் செம்ம கும்பல் இருக்குங்க இங்கே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை விட்டு போகவே மனசு வர மாட்டேங்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேலியெல்லாம் சுற்றி. கிம்பிள் வர கொண்டு வரல. கிம்பிள் கேமராலாம் கொண்டு வந்தால் செம்மையாக எடுத்துருக்கலாம். நீங்கள் அலோவ் பண்ணுவாங்களா என்ன எதுன்னு தெரியலன்ற டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வரலங்க. செம்மையாக இருக்குங்க வியூ. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கேங்டாக் வந்தீங்கன்னா பைசாலாம் யோசிக்காதீங்க. கன்ஃபார்மாக நாட்லா பாஸ்க்கு வந்துட்டு போங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உடனே வந்து பர்மிட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா யோசிக்காதீங்க.
உண்மையிலே இந்த வியூவை நீங்கள் பார்க்கலாம். நாட்லா பாஸ் வந்தீங்கன்னா இந்த வியூவை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக செமையாக இருக்குங்க. சரி, இந்த இடத்த விட்டு போகவே மனசில்லைங்க சுத்தமாக. இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே இருந்திருப்பேன், பட் மேலே கொஞ்சம் சில்னஸ் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குனு கீழே இங்கே வந்துட்டோம். சத்தியமாக இங்கேருந்து நம்மளால் திருப்பி இங்கே வர முடியுமான்றதே டவுட்டு தான். பட்டு நாங்கள் வந்த டைமில் குளிர் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரீம் தான். ரொம்ப இதுவாக இருக்கும். பட் ஜனவரி அண்ட் பிப்ரவரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குளிர் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கம்பல்சரி ரொம்ப சொல்கிற போட்டு தான் வந்தாகணும், அதாவது ஃபுல் கவர் பண்ணி தான் வந்தாகணும். நாங்கள் வந்த டைமில் இங்கே பாருங்கள் ஹேட்டு, க்ளவுஸு, ஜெக்னாம் போட்டு தான் வந்திருக்கோம். கன்ஃபார்மாக நீங்கள் வர டைமில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரமாட்டேங்குதுங்க. உண்மையிலே சொல்ல போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிறந்திருக்கணுங்க. உண்மையிலே சொல்ல போனால் இதெல்லாம் வந்து நம்ம எப்போ பர்சன்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இடமா சூப்பராக தாங்க இருக்குது. சரி, மைக்கு கொண்டு வர பார்த்துட்டேன். மைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான மைக் வந்து நான் பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். பட் என்னன்னா வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் சுத்தமாக கொண்டு வர்றதுக்கு. அதுவும் இல்லை, அதுவும் இந்த வேலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலியோட வியூலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் நாங்கள் வந்த டைமில் கன்ஃபார்மாக வாங்க, உண்மையிலே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ப்ராப்பர் விண்டரில் வந்தீங்கன்னா ஸ்னோவோட சேர்த்து பார்க்கும்போது உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்னா இந்த இடத்த பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுங்க. எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கிற டைமில், ஹெவி ஸ்னோ இருக்கிற டைமில் உங்களால் இங்கே வர முடியாதுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்னோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள் வரலாம். ஆக்சுவலாக சொல்ல போகலாம். ஸோ மேலே சூப்பராக இருங்க. ஸோ அங்கே தான் மணாலி தான் எங்களால் ரோத்தாங் பாஸ் பார்க்க முடியல. ஆனால் அது வந்து உங்களுக்கு பார்டர் கிடையாது. அந்த இடத்துல இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ 14,000 ஃபீட் எப்போ வந்தோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோத்தாங் பாஸுமே வந்து ஹைட், அது வந்து மணாலியில் இருக்குது. ஸோ எனக்கும் ஆக்சுவலாக சிம்லா முன்னாடி திருப்பி இன்னொரு தடவை ட்ரை பண்ணணும்னு தோணுது. அதை வந்து நான் கன்ஃபார்மாக சம்மரில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரோத்தாங் பாஸை கவர் பண்ணுறேன். நம்ம வந்து நம்மளோட டாக்ஸி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களை நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் இங்கே வந்து எடுக்கலாம், பட் என்ன பிரச்சனைனா வந்து கொஞ்சம் இது பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, அதனால தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் வந்து எங்கள் டாக்ஸி எங்கே நிற்குதோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து எந்த காரில் வந்தோமோ அந்த காரில் ஏறியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக மொபைல் எடுக்கிற மாதிரி தாங்க வருது. ஏன்னா இங்கே எங்கே கேமரா அலௌடு எங்கே அலௌடு இல்லை நமக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடங்களில் வந்து இது வந்து உங்களுக்கு ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே மொபைல்னால் நம்ம டக்குன்னு விடலாம், அவங்க சொன்னால் கூட டக்குன்னு எடுத்துடலாம். பட் இது கேமராவை பொறுத்த வரைக்கும் அது ஃபிக்ஸ்டு தான், அதை நம்ம வெளில எடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கேமரா வந்து வேணால் ரிட்டன் நான் ரூமுக்கு போகும்போது வேணால் கேமராவில் கவர் பண்ணுறேங்க. சரிங்க, ஒரே நிமிஷம் கிராஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ ரிட்டன் ரூமுக்கு போகும்போது வேணால் நான் கேமராவில் கவர் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே நாட்லா பாஸ் வந்து எனக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா இந்த நாட்லா பாஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம். தாராளமாக இங்கே வந்துட்டு போங்க. அதுவும் முக்கியவாசி நாங்கள் வந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வியூ ஸ்னோ இல்லைனாலுமே அந்த வியூ, அந்த மவுண்டைன் வியூ இருக்குது பாருங்கள், உண்மையிலேயே அல்டிமேட். இங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க வியூ. கிட்ட நம்ம இந்தியாவிலே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்சுவலாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மவுண்டைன் ரேஞ்செலாம் நம்ம வந்து பெருசாக பார்ப்போமோ தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிக்கிம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டைன் ரேஞ்ச் தாங்க. உங்களுக்கு மொத்த சிக்கிமுமே மவுண்டைன் ரேஞ்ச் தான். இங்கே மொத்தமாகவே ஒரே ஏர்போர்ட் தான் இருக்குது. வீலாங்கில் ஒரு இடத்துல மட்டும் தான் ஏர்போர்ட் இருக்குது. வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் ஏர்போர்ட் கிடையாது. நீங்கள் சிக்கிம் வரணும்னா உங்களுக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட்டுன்றது நியரஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பேக்டோக்ரா தான். மேக்ஸிமம் இதை கேங்டாக் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா பேக்டோக்ரா ஏர்போர்ட்டுக்கு தான் வராங்க. ஈவன் அவங்க வந்து டார்ஜிலிங் முடிச்சுட்டு டார்ஜிலிங் இதுவும் சேர்த்து கவர் பண்ணுறாங்களோ இல்லை வெறும் கேங்டாக் வராங்கன்னா கூட மேக்ஸிமம் பேக்டோக்ரா தான் வராங்க. ஏன்னா அங்கேக்கு தான் ஃப்ளைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இங்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான். ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிராஸ் பண்ணி ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள் போச்சுங்க. அப்படி நோ ப்ராப்ளம். உண்மையிலே சூப்பராக இருக்குது, இடம் சூப்பராக இருக்குது. அதை எப்படி என்னால் அது எப்படி உங்களுக்கு வந்து இது பண்ணி என்னால் வீடியோ மூலிமா நீங்களே அந்த இடத்துக்கு போனால் எப்பேற்பட்ட ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இருங்களேன், அங்கே தண்ணி கூட்டிகிட்டு இருக்குங்க ஆக்சுவலாக பாருங்க. ஸோ மேலே தண்ணி கூட்டிகிட்டு இருக்கு சொல்ல போனால் ஃபால்ஸ் மாதிரி. ஸோ நாங்கள் வந்த டைம் பெஸ்ட்டு டைம் தாங்க. தாராளமாக நீங்கள் இந்த டைமில் வந்து வரலாம். ஸோ நான் ஆக்சுவலாக சொல்ல போனால்
நிறைய பேர் இது வந்து ஹாஃப் சீசன், அதாவது எப்படி சொல்லலாம்னா இது வந்து ஃபுல் வின்டர் கிடையாது. நாங்கள் வந்து இது வந்து வின்டர் ஸ்டார்ட். ஸோ இதுக்கப்புறம் போக தான் வின்டர் வந்து உங்களுக்கு பீக்காக மாறும். ஸோ அதனால் நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. அப்புறமா தான் அதெல்லாம் இல்லை வருவாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் வரலாம். ஸோ நோ ப்ராப்ளம்ங்க. மாதிரி ஸோ வெயில் அடிக்குது அதுக்காக குளிர் இல்லையான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக மவுண்டைன் ரேஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிலே வந்தாலும் காற்று வந்து உங்களுக்கு சில்லுன்னு இருக்குங்க. ஸோ அதை வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாதி நெட்வொர்க் தான் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க என்னன்றது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாபா மந்திர் அப்படின்ற ஒரு மந்திருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த பாபா மந்திரில் இருக்கக்கூடியவர் ஹர்பஜன் சிங் அப்படின்ற ஒரு ராணுவ வீரர். ஸோ இவர் 1968 தான் ஒரு மிகப்பெரிய விபத்தில் இவர் இறந்து போயிருக்காரு. பட் என்னதான் இவர் அந்த டைமில் இறந்து போயிருந்தாலுமே இப்போ வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி தான் இவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற அங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை விஷயத்தினால தான் ஈவன் கவர்மெண்ட்டே இந்த இடத்த கட்டியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பற்றியான டீட்டெயில் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும், உண்மையிலேயே ஹர்பஜன் சிங் யாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பிரணவ் பிரணை டைம் சொல்லிட்டு இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். அந்த சேனல்ல நான் உங்களுக்கு இந்த கோவிலுக்கான ஹிஸ்டரியை நான் டீட்டெயிலாவே போடுறேன். சில்லுன்னு தாங்க இருக்கு. பட் இதை பிடிக்கணும்னா க்ளவுஸ் வச்சு பிடிக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து கவர்மெண்ட்டே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த இவ்வளோ தாங்க இன்றைக்கி இந்த 3 பிளேஸ் தான். ஸோ அதோட நம்ம லஞ்சை முடிச்சுட்டு போக வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. போகிற வேலை ஆனால் வியூ நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த நாத்ரா பாஸ் போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எது சாப்பிட்றதா இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் தான் சாப்பிட முடியும். மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோமோஸு, சௌமின் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். அண்ட் மேகி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டியெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டியில் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இங்கேயே எங்களோட லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போகிற வழியில் ஒரு ஆர்டர் இருந்தது. இப்போ லஞ்சை முடிச்சுட்டு ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இப்போ நேர ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே கூட கிடைக்கும். நீங்கள் இதுலேயே வாங்கிட்டு கூட அவசியம்லாம் உங்களுக்கு அங்கே கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏகப்பட்ட யாக்கு இருக்குங்க. எஸ்டா சொல்லலாம் செங்குல் லேக் அப்போ வந்து இப்போ பார்த்தோமே நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி யாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணாலியில் ஏறி இருப்பேன். ஸோ அதனால் அங்கே பெருசாக இங்கே ஏறி ஃபோட்டோ எடுக்கல. ஸோ நிறைய யாக்ஸ் இருக்குங்க சொல்ல போனால். கைஸ் நம்ம இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் என்னதை பார்த்துருப்பீங்க அப்படின்னா நான் வந்து அந்த நாட்லா பாஸ் அந்த இடத்துக்கு போனது, அதே மாதிரி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷோம் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் போயிருப்பேன். அதே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாபா மந்திர் போனோம். ஸோ இந்த 3 இடத்தையுமே தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக நாங்கள் போன பிளேஸஸில் உங்களுக்கு என்ன பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாட்லா பாஸ்லேருந்து வரத்துக்கே மனசு இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து தான் ஆகணும். மற்ற பிளேசஸ் நாளைக்கு கவர் பண்ணோம், அதே செகண்டில் ஊருக்கும் போய் தான் ஆகணும். அப்படின்றதுனால தான் கொஞ்சம் மனசு ஏற்றிட்டு ஓகே நம்ம உண்மையிலேயே செம்ம வியூங்க. ஆக்சுவலாக
இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோவை பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நான் நேராக போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from Jolly Vlogs.